இங்க புனல்னு சொல்லியிருக்கு. பொன்பொதி மத்தமாலை புனல் சூடி வந்தென் உளமே புகுந்த அதனால். அதாவது இந்த பாடல் எந்த இடத்துல சொல்லப்படுதுன்னா, ஒரு பயணத்துக்கு கிளம்பி போறார். யாரு? திருஞான சம்பந்தர் கிளம்பி போறார். மதுரைக்கு வந்து சமணர்களோட வாதம் பண்றதுக்கு கிளம்பிட்டார். இங்க மன்னன சரிப்படுத்தணும். அவருக்கு பயணத்த மேற்கொள்ளும் பொழுது தான் இங்க என்ன நடக்குதுன்னா, திருநாவுக்கரசர் தடுக்கிறாரு. அப்ப நாள் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு, கோள் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. இங்க இந்த பாடல்ல வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே, நாள் சரியில்ல, பயணத்துக்கு உதவாத நாட்கள்னு ஜோதிடத்துல ஒரு பட்டியல் இருக்கு. அத பத்தி நான் இப்ப நான் சொல்லப் போறேன். அந்த நாள்ல தான் இவரு கிளம்புறாராம். ம். அப்படின்னு எடுத்துக்குவோம். ஏன்னா இங்க இவரு நாளும் கோளும் சரியில்லைன்னு சொன்னது எல்லாமே இதுல 2 சொல்லுக்கு பொருள் வருது. கோள் ம். சரியில்ல. அதுக்கு ஒரு பாட்ட பாடிட்டாரு. அதுல என்ன பாடுனாரு? கோள் சரியில்லைங்கும்போது, மிக நல்ல வீணை தடவின்னு ருத்ர வீணையினுடைய மகிமைய பத்தி அதுல பேசியிருந்தோம். ம். அந்த வீணை இசைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாமே அடங்கிரும் அதுக்குள்ள. அதுக்கு எதிராக எந்த ஒரு இயக்கமும் நடக்காது. அப்போ அங்க ருத்ரவீணை மீட்டும் பொழுது நவக்கிரகங்களுடைய தோஷம் நீங்கி போயிரும். அப்ப முதல் பாடல்ல ருத்ரவீணை மீட்டுட்டு இருக்கிற சிவன உள்ள வச்சுக்கிட்டு இவர் கிளம்பி போறேன்றாரு. அதனால எனக்கு நவக்கிரகங்கள்லாம் சரியில்ல. பிரச்சனை இல்லாம போயிரும் அப்படின்ட்டாரு. இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, "எழுது ஏறி ஏழை உடனே." அதாவது இப்ப நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக கிளம்பி போறோம். ஏதாவது ஒரு ஒரு கோரமான காட்சிய பார்த்தா என்ன செய்வோம்? ஐயோ! போற காரியம் நல்ல போலயே, சகுனம் சரியில்லன்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி மனசுல நம்ம எடுத்துக்கணும். இங்க இறைவன் எப்படி காட்சியளிக்கிறான் நினைச்சு பாருங்க. பாடலுக்கு நமக்கு வந்து ஏதோ கேட்டோம்னு நம்ம பக்தியில மறந்துருவோம். அப்படியே பொருத்தி பார்க்கணும். மண்டவோட தூக்கி கழுத்துல போட்டுக்கிட்டு, ம். கையில கொம்பு வச்சுக்கிட்டு, அ ஆம ஓட்ட தூக்கி போட்டுக்கிட்டு, ம். அப்படியே ஒரு காளை மாட்டுக்கு மேல அவருடைய மனைவி ஈசன் கூப்பிட்டுட்டு எதிர்ல வராராம். அவருக்கு ஆட்சி எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு பயமா இருக்குமா? இருக்காதா? இப்போ இத நம்ம துணைக்கு வச்சுட்டு நம்ம ஒரு பயணத்துக்கு போறோம்னா, இங்கேயே அறிகுறிகள் ஒண்ணும் சரியில்ல. இத விட ஒரு ஆமா. மோசமான ஒரு இத வந்து ஒண்ணும் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு எடுத்துக்கோ. நான் வந்து அது ஒரு நகைச்சுவைக்காகவும், ஒரு புரிதலுக்காகவும் சொல்றேன். ம். அதாவது தன்னை விட பயங்கரமா இருக்கிற சக்தி, வலிமையான சக்தி ஒண்ணு வரும்போது, தான் வந்து அது கீழ தானே அப்படின்ற மாரி. ஆக இந்த இறைவனுடைய காட்சிய வந்து எதிர்மறையா இருக்கிற விஷயத்தை நேர்மறையா பேசுறாரு. ஏன்னா இப்படி ஒரு காட்சிய யார் பார்த்தாலுமே, இங்க வந்து இறைவன் இப்படி காட்சி குடுத்தா யாராவது பயப்படுவாங்களா இல்லையா? ஐயய்யோ! கண்டிப்பா உருவம் பயமா சரியில்லாம இருக்கும். இருக்கு. இதுல வேற பொண்டாட்டி வேற கூட்டு ஒருத்தன் இப்படி வந்துட்டானே அப்படின்ற மாரி எண்ணம் தான் சராசரி மனிதனுக்கு வரும். ஆக இந்த இறைவன் இங்க நாள் சரியில்லையா, கோள் சரியில்லையா, அத விட ஒரு பயங்கரமான விஷயத்த நான் கையில வச்சிருக்கேன். வா போவோம் அப்படின்ட்டு, அப்படி அவர் கற்பனை பண்றத நெனச்சா தான் இந்த பாடலுக்கு பொருள் புரியும். அப்படி உன்மத்த மலர் அதையும் மாலையா போட்டிருக்காராம். தலையில கங்கை வந்து பாய்ஞ்சுகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சிவன் அவர் உள்ளத்துல இருந்துகிட்டு பயணத்துக்கு கிளம்புறதுனால, இங்க உண்பதோடு ஒன்றோடு எழுபதினொட்டோடு ஆறும்னு ஒரு சொல்லு வருது. உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இது புரியணும்னா, ஜோதிடத்துல இருக்கக்கூடிய 2 விஷயங்கள் மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம். அந்த 2 விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு ஜோதிட தொடர்பான ஒரு பாடலும் இருக்கு. அதிலேயும் 2 கருத்துக்கள் இருக்கு. அதையும் இப்ப நான் சொல்றேன். அது மக்களுக்கு ஒரு புதிய கருத்தாவும் இருக்கும். அதிகம் பேசப்படாத ஒரு கருத்து. அது தெரிஞ்சு